ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். புது பைக் எடுக்கிற எல்லாருமே எலுமிச்சப்பழத்தை ஏற்றி தேங்காயை உடைச்சி தான் வண்டி எடுப்பாங்க. அப்படி இவரும் புது பைக்குக்கு தேங்காயை உடைக்கும் போது எரிஞ்சே உடையாத தேங்காய் பைக் ஏறினதும் உடஞ்சிடுச்சு. ஜிம்ல இவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேடி போக வேற இடம் கிடைக்கலன்னு அந்த கேப்புக்குள்ள போக நினைச்சிருக்கு. இவங்க கப்பலுடைய குவாலிட்டியை செக் பண்ணும்போது இவரு खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஷோரூமுக்கு பைக் வாங்க வந்தவர் திடீர்னு ஆக்சிலேட்டரை திருக்கிட்டாரு. நம்ம ரோட்ல நடந்து போகும்போது எதுக்குனாலும் தயாரா தான் இருக்கணும். இவர மாதிரி இந்த டீ கடையில பால் அடுப்புல வச்சிருக்க, சரி ஏன்டா சிலிண்டரையும் சேர்த்து அடுப்புல வச்சிருக்க? டேய், வெடிச்சா கடையே இருக்காது. இந்த பொண்ணு அந்த தடுப்பை தாண்டி போயிருந்தது. ஆனா இவரு சரி தண்ணி தான் இல்ல, இளநியாவது வெட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது என்னங்கடா இது, இளநியோட சைஸுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. வெளியே பார்க்க ஜல்லி அள்ளிட்டு போற மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ள எவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னு பாருங்க. வெளியே எவ்வளவு வெள்ளம் போகுதுன்னு பார்க்க கேட்டை திறந்தாரு. हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद. கேட்டும் வெள்ளத்தோட போயிடுச்சு. प्रेमानंद, ये क्या हुआ? இந்த பொண்ணு குரங்குங்களுக்கு பிஸ்கட் கொடுக்க நினைச்சிருக்கு. ஆனா குரங்குங்க சப்வே சஃபர்ல இப்படி சறுக்கி பார்த்திருப்பீங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவன் நிஜத்திலையும் சறுக்கி இருந்தான் பாருங்க. நான் இங்க எப்பவும் கேட்டுக்கு இந்த பக்கம் தான் அதுங்க வீரத்தை காட்டும். பைக் ஓட்டுற எல்லாருக்கும் இப்படி திருப்பணும்னு ஆசை இருக்கும். ஆனா நிஜத்துல நடக்கிறது எலக்ட்ரிக் பைக் வாங்குறது சரி, இந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்கலாம் எப்படி சார்ஜ் போடுவாங்க? இவரை பாருங்க, ஜன்னல் வழியா கனெக்ஷன் இறக்கிட்டாரு. பீகார்ல மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்குன்னு இப்படியாட ரோட போட்டு வைப்பீங்க? பகல்ல சரி, நைட்ல வண்டி ஓட்டுறவன் நிலைமை சொன்னா கேளு, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது, கடிக்கிறதுக்குள்ள ஓடிடு. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. இவரு கல்யாண பொண்ணுக்கு சம்பிரதாயம் செய்யறதுக்கு பதிலா நல்ல தீர்க்காய் சார்மா தலையை தொடுற என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இவர் சாப்பிட பிளேட் வாங்கும்போது கையில இருந்த டிஷ்யூவை வச்சு மூக்கையும் தொடச்சிட்டாரு, பிளேட்டையும் தொடச்சிட்டாரு.
பஃபேலலாம் எதிர்பார்க்கறது கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் வாய்க்கு எட்டாது. ஒரு சர்ச்சில் நடந்த கல்யாணத்துல இந்த பயபுல கார் ஓட்ட வேற இடம் கிடைக்கலன்னு எங்க விட்டு ஓட்டியிருக்கான் பாருங்க. இந்த குழந்தை பண்ணதை ரசிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரி, தாலி கட்ட தான் கஷ்டமா இருக்குன்னு இங்க தாலியை போட்டு விடும்போது கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை பொட்டு வைக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னங்கடா பின்னாடி இருந்து வேற எவனை பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்கெல்லாம் ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுவாங்கல்ல, அப்படி இந்த பொண்ணு கல்யாண மேடையில மாப்பிள்ளையவே ப்ரோன்னு கூப்பிட்டுடுச்சு. மேடையில ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுறேன்னு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அப்போ கிரவுண்ட் உள்ள ஃபேன் ஒருத்தர் ஓடி வரும்போது மியாமியில் நடந்த ஒரு கல்யாணத்துல இந்த கல்யாணத்துல யாருக்கும் ஆட்சேபணம் இருக்கா? அப்படி இருந்தா தெரிவிக்கலாம். இவர் மைக்ல எதையோ அனௌன்ஸ் பண்ண வரும்போது பெங்களூரு பயங்கர டிராபிக்கா இருக்கும். அதுல வெயிட் பண்ற நேரத்துல இப்படி காய்கறியே கட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு கான்ஃபரன்ஸ்ல இவர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பல்செட்டு கலந்து வெளியே வந்துடுச்சு. மனுஷன் எதுவுமே நடக்காத மாதிரி கன்னியூ பண்ணிட்டாரு பாருங்க. குழந்தைங்க பண்ற காமெடி இருக்கே. ஒட்டகஜீவிக்கு அதை கொடுக்காம கடுப்பை திரிக்கிந்த லேடி. அது ஒரு வாரம் ஜிம்முக்கு போனாலே பாடி பில்டர் தான்ல. அப்படி இவரு அந்த குழம்பு அண்டாவை ஒத்தாளா தூக்கிடு வேண்டான்னு தூக்கும் போது பக்கத்துல நின்னவரை கூப்பிட்டு தூக்கி வச்சிருக்கலாம்ல. இப்ப மொத்தமும் போச்சு. இவன் டிவி ஸ்கிரீனு என்னதான் அடிச்சாலும் உடையாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவரு இவர் ஜன்னலை திறக்கும் போது அங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? குரூப்பா பொண்ணுங்க டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 1 லிட்டர் பால் பாக்கெட்டை அந்த லேடி கட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்ததும் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரே கல்ப்ல உள்ள இறக்கிட்டாரு. ஷாப்பிங் மால்ல இவ்வளவு பெரிய பொம்மையை பார்த்ததும் கிட்ட நின்னு போட்டோ எடுக்க நினைச்சாரு. வாக்கிங் போகணும்னு வெளியே வந்த லேடி மழை தண்ணி சறுக்கி விளையாட விட்டுடுச்சு. சிலர்லாம் கார் ஓட்டுறன்னு பண்ற கூத்து இருக்கே. அதுவரை பொறுமையா திரும்பினவன் திடீர்னு
வேலைக்கு முதல் நாள் போல அந்த பக்கம் என்ன இருக்குன்ற ஆர்வத்துல எட்டி பார்த்தாரு. பைக்கை வச்சு சீன் காட்டி இருந்திருக்காரு. அது அவருக்கே எப்படி அப்பா முடிஞ்சதுன்னு பாருங்க. நீங்க அதை பாத்தீங்களா? பார்த்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சில வேலையெல்லாம் எந்த அளவுக்கு பிரஷர் உள்ளதுன்னா, இவர் சீட்ல இருந்து எந்திரிச்சதும் வித்தியாசமா இலைய போட்டு பரிமாறி இருந்தாங்க. இந்த ரிங்கை தூக்கி போற விளையாட்டை பார்த்திருப்பீங்க. ரிங் எதுல விழுதோ அந்த பொருள் நமக்கு. ஆனா இங்க கால் கிட்ட இருக்கிற பொருளை விட்டுட்டு எது மேல ஆசைப்படுறாங்க பாருங்க. என்னங்கடா இப்படி கிளம்பிட்டீங்க? இல்ல பேதியில போவான். அது இடங்கள்ல குரங்குங்க சேட்டை பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இங்க இந்த வான்கோழி பண்ண சேட்டை இருக்கு. எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. இதுல ஃப்ரை பண்ண மீனை எடுக்கிறதுக்கு ஒரு யோசிச்ச ஐடியா. எங்க பார்த்து நடந்துட்டு வருது? மேடம் மேடம் தண்ணி தண்ணி. இங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்தை பாருங்க. இவர் பால டீம்மேட் கிட்ட பாஸ் பண்றேன்னு சைக்கிள் இவர் பண்ண வித்த இருக்கே. பிரேக் விட்டதும் அச்சச்சோ, டிரைவர் பள்ளத்தை பார்க்காம வந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.